ஈரோடு மாவட்டம் பவானியில இரண்டாவது முறையா ஹாக்கி டோர்னமெண்ட் நடத்துறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் பண்றப்ப இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில 11 மாணவர்கள் தான் வந்து ஹாக்கி பிளேயரா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 பேர் ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த ஹாக்கினால இந்த ஸ்கூல்ல நிறைய பேர் விளையாண்டு போலீஸா இருக்கிறாங்க, ஸ்டேட் பேங்க் விளையாண்டுருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாமே பிசிக்கல் டைரக்டர்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஹாக்கி வந்துட்டு பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு. பொதுவா ஹாக்கி வந்துட்டு நம்மளோட நேஷனல் கேம்ங்கிறதே யாருக்கு தெரியறது இல்ல. கிரிக்கெட்டுக்கு மத்த கேம்ஸ்க்கு காட்டுற இம்பார்ட்டன்ஸா ஹாக்கிக்கு காட்டாதனாலதான் அந்த நேஷனல் கேம் ஹாக்கிங்கிறதே பல பேருக்கு தெரியாம இருக்குது. இந்த ஹாக்கி வந்துட்டு சவுத் சைட்ல தான் கொஞ்சம் கம்மி. நார்த் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் நம்ம ஊர்ல எப்படி கிரிக்கெட் விளையாடுறோமோ அந்த மாதிரி அங்க வந்து ஹாக்கி விளையாடுறாங்க. டேஞ்சரஸ் கேம் தான், கஷ்டத்துலதான சந்தோஷம் இருக்கு. அதனால இந்த கேம் முறைப்படி கத்துக்கிட்டு அதுல விளையாண்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். எதனால பிடிக்கும்னு கேட்டா தெரியாது, பிடிக்கும், அதுவே பெரிய விஷயம் இல்ல. ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னா அது விளையாட்டுனால மட்டும்தான் முடியும். ஒரு ஒற்றுமையா இருக்கணும்னா அது விளையாட்டுனால மட்டும்தான் முடியும். வேற எதுலயுமே இந்த ஒற்றுமை இருக்காது. யாரு எப்படியா இருந்தாலும் அந்த ஒற்றுமையை கொடுக்கிற இடம் இந்த கிரவுண்ட் தான். கண்டிப்பா இந்த ஹாக்கி வந்து மென்மேலும் வளரும். நாங்கெல்லாம் இதே மாதிரி வெளி மாநிலங்கள்லயும் வெளி மாவட்டங்களையும் போய் விளையாண்டுக்கிறோம். நாம இன்னொரு இடத்துல போய் விளையாடுறப்ப அவங்க அங்க இருக்கிறவங்க எப்படி நம்மள அணுகுனாங்களோ அதை விட நம்ம சிறப்பா அவங்க அணுகி இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஹாக்கி டோர்னமெண்ட் இந்த ஸ்கூல்ல நடத்துறது. இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல, எல்லாம் மொபைல்ல தான் இருக்கிறானுங்க. இதை வந்துட்டு தவிர்த்து இந்த ஹாக்கி மட்டும் இல்ல, ஏதோ ஒரு கேம் எடுத்து அவங்க விளையாண்டு அது மூலியமா நாளைக்கு டெவலப் ஆகி அவனோட ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து இது உதவும். இங்க இருக்கிற பசங்க வந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டு வந்தா மட்டும் போதும். அவங்களுக்கு ஸ்டிக் கொடுத்து ஜெர்சி கொடுத்து விளையாடுறதுக்கு உண்டான சொல்லி கொடுத்து அவங்க அடுத்தடுத்து டோர்னமெண்ட்டுக்கு வெளியெல்லாம் கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறது எங்க கடமை, முழு பொறுப்பு. ஆக்சுவலா இங்க வந்திருக்கிறது யாருமே லோக்கல் கிடையாது. பாண்டிச்சேரி, ஆந்திரா, சென்னை, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், கடலூர் இந்த மாதிரி தூரத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே மண்டபத்தில் தங்க வச்சு 400 பேர்த்துக்கும் 3 வேளை 3 நாள் சாப்பாடு போட்டு அவங்க திருப்தியா வழி அனுப்புறோம்.